வெறுமையாக்கப்படுகிறது. ஆகினால நமக்கு விசுவாசம் இருந்தால் மட்டும் போதாது, கர்த்தருடைய பர்மிஷன், கர்த்தருடைய அனுமதி நமக்கு அவசியம். கர்த்தர் நம்ம கூட இருப்பது அவசியம். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட நீங்க இருக்கிறீங்க. அதனால நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் கூட நான் எப்படி நடப்பேன்? பயப்படாம நடப்பேன். ஏன்னா நீங்க என் கூட இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ மரண இருளின் பள்ளத்தாக்கில் போறதுக்கு முன்னாடி நாம என்ன செய்யணும்? கர்த்தர் என் கூட இருக்கிறாரா என்பதை அறிந்து கொண்டு, கர்த்தருடைய சித்தமா, கர்த்தர் இதில் அனுமதிக்கிறாரா, கர்த்தர் இதில் பர்மிஷன் கொடுக்கிறாரா, விருப்பமாக இருக்கிறாரா, இதை போனால் வாய்க்க செய்வாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்ம மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா அதை என்ன செய்வார்? கண்டிப்பாக வாய்க்க